தற்சார்பு பொருளாதார கொள்கைக்கு வரணும். நான் சொல்லல, அண்ணல் காந்தி கண்ட பொருளாதார கொள்கை, நம்முடைய தாத்தா காந்தியினுடைய நேரடி உதவியாளர் ஜே.சி. குமரப்பா கண்ட பொருளாதார கொள்கை, அன்னை இந்திரா காந்தி கண்ட பொருளாதார கொள்கை. தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாதுகாப்பிற்கும் நல்லது என்று சொன்னது அம்மையார் இந்திரா காந்தி. இந்த மொழி என் தாத்தன் காமராஜுக்கு தெரியல. இவர்கள் படித்தவர்கள், என் பாட்டம் படிக்கல, என் தாத்தன் படிக்கல. சென்னை மெரினா கடற்கரையில் மாநாட்டில் பேசுறாங்க. என்ன பேசுறான்? ஏப்பா ஊரான் நாட்டில் போய் சோத்துக்கு கையேந்திரதுக்கு அப்பா போராடி சுதந்திரம் பெற்றோம். கூழோ கஞ்சியோ என்ன இருக்கோ குடிச்சிட்டு நிம்மதியா படுப்போங்கிறான். இதான்டா தற்சார்பு, இதான் தற்சார்பு. நீ ரொம்ப நாள் வேணாம், ஒரே ஒரு பீரியடு 5 முறை 50 ஆண்டுலாம் இவங்களுக்கு 5 ஆண்டு என்று கொடு. தற்சார்புனா என்னன்னு தெரிஞ்சுக்க. மாடு நான் வளர்க்கிறேன், உழவு மாடு வளர்க்கிறேன், அதை வச்சு உழுகிறேன், அவன் என் தோழன். ரேஷன் கார்டில் மாடை சேர்த்த பரம்பரைடா நம்ம. ரேஷன் கார்டில் மாடு வச்சுது. குடும்ப படம் எடுக்கும்போது, இன்னும் வா எங்க வீடுகளை காட்டுறேன், குடும்ப படம் எடுக்கும்போது எங்க மாடு பக்கத்தில் நிற்கும். ஏன்னா எங்கள்ல ஒருத்தன் அந்த மாடை வச்சு நான் உழவு செய்வேன், அவன் உழவு செய்வான். டிராக்டர் கீரும், கலப்பை உழும். ஒரு மனிதன் 60 கிலோ எடையுள்ள மனிதன் நடக்கிற இடத்துல எதுவுமே முளைக்காது. கட்டிவட்ட தரையில புல்லுதான் முளைக்கும், நெல்லு முளைக்காது. தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், மிளகாய் செடி முளைக்காது. எங்க அப்பா சொல்றாங்க, நம்மாழ்வார், நடக்கிற இடத்துல விதைக்காத, விதைக்கிற இடத்துல நடக்காத. இதான் கோட்பாடு. இப்போ டிராக்டருங்கிறது 60 கிலோ எடை இருக்கிற மனிதன் நடக்கும் போதே அந்த இடத்துல எதுவும் முளைக்காதுன்னா, 3-4 டன் எடை இருக்கிற சக்கரத்தை வச்சுக்கிட்டு உருட்டினா என்ன முளைக்கும் பாரு? மண்ணு கட்டி விட்டு போகும், கீறி விடும். அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல்னு முன்னோர் சொன்னது. படிப்பறிவை விட பட்டறிவு மேலானது என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னவன் பகுத்தறிவாதி. மாங்காய் காய்ச்சா மங்கும், புளியங்காய் காய்ச்சா பொங்கும்னவன் பகுத்தறிவாதி. பகுத்து அறிகிறான், பட்டு அறிகிறான். படிச்சு அறியல, பட்டு அறிகிறான். படிப்பறிவை விடவும் பட்டறிவு மேலானது. படிப்பறிவு மறந்து போகும், பட்டறிவு மறக்காது. நல்லா கவனிச்சுக்கணும். அப்ப கலப்பை வச்சு நான் உழுவான், என் கூட வருவான். நான் என்ன பண்ணுவேன்? அவன் விளைய வச்ச நெல் இருக்கும், அவன் அறுத்து கொண்டு வருவேன். அவன் வண்டியில தூக்கிட்டு வந்து போடுவான், அடிப்பேன், புனையலுக்கு பத்துவான், காலால மிதிச்சு விடுவான், அந்த வைக்கோலை வைப்பேன், அவனுக்கு ஏற. அப்புறம் இந்த பாருங்க, அதுதான் அப்பா சொல்றாரு, அடி காட்டுக்கு நுனி, அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்குன்னு. இப்ப அடி இருக்கு, நுனி இருக்கு, நடு இல்ல. குட்டை பயிரா கொண்டாந்துட்டேன். ஏன்? மாட்டுக்கு தீவனம் இருக்க. மாட்டுக்கு தீவனம் தான் மாடு வளர்ப்பான். மாடு வளர்த்தா உழவு எந்திரம், டிராக்டர் வியாபாரம் ஆகாது. அப்ப தற்சார்பு பொருளாதாரத்தில் இருப்பான் விவசாயி. அவன் மாட்டை அழிக்கணும். பல ஆயிரக்கணக்கான மாடுகளை வாங்கி டிராக்டர் சந்தைப்படுத்துவதற்கு வெட்டி புதைச்சிருக்கான்னா உன்னால் நம்ப முடியுதான் பாரு. மாடு தான் ஐயா ஜே.சி. குமரப்பட்ட டிராக்டர் நல்லா உழுகும், சாணம் போடுமான்னு கேட்டிருக்காரு. கேட்டிருக்காரு, சிரிக்காத. அது எவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வி. எங்காலு சாணம் போடுவான். இந்த சீமப்பசு போடுறது உரமாகாது. நீ எங்காலு நாட்டு மாடு சாணம் போடுதுல, காலையில் போய் பாரு, பூச்சி வண்டு இருக்கும். இந்த சீம மாடு போடுதுல, அதை போய் பாரு, அப்படியே காத்துல காஞ்சி பறந்து போயிடும், உரமாகாது. எங்க நாட்டு மாடு கண்ணுக்குட்டி போடுவான், அவுத்து விடு நிக்காது. அவன் கண்ணுக்குட்டி போடுவான், அவுத்து விடு நகராது. சிரிக்காத பிளீஸ், சோதிச்சு பாரு, ஒரு தடவை சோதிச்சு பாரு, அண்ணன் சொல்றேன்ட்டு. அப்ப என்ன தெரியுது? இவன் உழுவான், புனையில் அடிப்பேன், நெல் எடுத்துட்டு போவேன், அவிப்பேன், அரைப்பேன், தவிடு அவனுக்கு, அரிசி எனக்கு. தவிடு அதுல பாதி அவனுக்கு உணவா போடுவேன், சாப்பிடுவேன். மிச்சச்சோறு, வடிச்ச கஞ்சி அதுல ஊத்தி தொட்டியில ஊத்துவேன், சாப்பிடுவான். என்னோடே இருப்பான். உழுவான், மறுபடியும் உழுவான், சாணம் போடுவான், சாணி குழின்னு வச்சு அதுல சேமிப்போம். 6 மாசத்துக்கு அப்புறம் மக்கி போய் உழவுக்கு முன்னாடி அவனே வண்டியில் தூக்கிட்டு வருவான், வெட்டி கொண்டு வயல்ல வீசுவோம், உரம். இது இந்த சுழற்சி முறை இருக்குல்ல, இதுதான் தற்சார்பு. இதுக்குள்ளேயே இருக்கும். புரியுது நினைக்கிறேன். அவனே என்னோட உழைப்பான், அவனே உரம் தருவான், எல்லாம். அதுதான் தற்சார்பு. அந்த வாழ்க்கை முறையை தகர்த்தான். அதுக்கு தான் என்ன பண்ணா, நாட்டு மாடு இருக்கிற வரை, உழவு மாடு இருக்கிற வரை உழவு எந்திரம், டிராக்டர் விற்பனைக்கு வராது. அதனால அதை அழிக்கணும். அதுக்கு தான் ஜல்லிக்கட்டுக்கு தடைன்னு வந்தான். வேற ஒண்ணும் இல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ இந்த இயற்கை உரம் என்பது, இயற்கை வேளாண்மைங்கிற, ஆடு மாட்டு கழிவு இல்லாத இயற்கை உரம் உனக்கு ஏது? இயற்கை விவசாயம் சொல்ற வெக்கமா இல்ல? விவசாயமே இயற்கை தானே. அப்ப ஏதோ செயற்கை வந்திருக்கு. என்ன? 2ஆம் உலக பொருளை வெடிக்காத வெடியுப்புகளை எல்லாம் உரமாக்குனான். மிச்சத்தை பூச்சி மருந்துன்னா. அவன் பாரு,
இந்த வெடிவுப்பை கொண்டாந்து உரம்னு விற்றான். அதை இங்கே இருக்கிற வேளாண் கல்லூரிகள் தலைவர்கள் எல்லாம் அவர்களை கையாளுகளை வச்சுக்கிட்டு விற்றான். நம்ம நெல் இந்த 110 120 குழிபறிச்சா அந்த இதெல்லாம் இருக்குல்ல, கரடஞ்சம்பா மாப்பிள்ளை சம்பா அதெல்லாம் விளைய மாட்டேங்குது இந்த உரத்தில். ஏது ஒரு சரியாக வரலப்பா அப்படின்னோடனே உன் விதை தப்பு, நான் ஒரு விதை தரேன்னு ராக் பெல்லர் ஃபவுண்டேஷன் 5008 5020 குட்டப்பயிரை கொண்டாந்து கொடுத்தான். அன்னைக்கு வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு அவை வாடினா. இன்னைக்கு வரப்பு இருக்கு, நீரும் இல்லை, நெல்லும் இல்லை. அன்னைக்கு சாஞ்சு கிடக்கும், சனிமூலை பொலிமலை பார்த்து குனிஞ்சர்த்தம். இன்னைக்கு முட்டிக்கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன்னா வரப்புக்கு உள்ள இருக்கு நெல். அன்னைக்கு வரப்புக்கு மேலே ஒரு ஆள் நடந்து போனால் கழுத்தளவுக்கு இருந்துச்சு, சாஞ்சு கிடந்துச்சு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இந்த தற்சார்புக்கு திரும்பணும். அப்ப என்ன பண்ணணும்? இவர்கள் சந்தை பொருளாதாரத்தில் இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு திரும்புறோம். தற்சார்பு பசுமைனா வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதார கொள்கை. இதுக்கு பேர் என்ன? மாற்றம். இது மாற்றம். இதுதான் மாற்றம். அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். மாற்றம் மாற்றம்னா சும்மா பேசிட்டு கூடாது. செஞ்சிருவேன். பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் நானே வேளாண்மை செய்வேன். படித்த இளைஞர்கள் படிக்காத எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துருவேன். ஆடு மாடுகள் பண்ணைகள் பால் எல்லாத்தையும் ஏற்றுமதி செய்வேன். நீ பாரு, ஒரு நாடா இது? அப்படி பூமியின் சொர்க்கமா நாங்க மாற்றி படைக்கலன்னு நீ நினைக்கல. அப்படி கொண்டு வருவேன் இந்த நாட்டை. நீ கனவுல கூட அப்படி ஒரு தேசத்தை காண முடியாது. அவ்வளவு கனவு வச்சிருக்கோம் நாங்க. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி எங்களுடைய கனவு அதுதான். நீ சிப்கார்டு கொண்டு வருவ, அங்க என்ன தயாரிக்கிறான்? பிளாஸ்டிக், பாலித்தீன். இது தயாரிக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் கழிவு. இந்தியாவின் குப்பைமேடு தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் குப்பைமேடு கடலூர். எல்லா நச்சு ஆலைகளையும் குரலற்ற மக்கள் இருக்காங்களா, மீனவ மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அரசியல் அதிகாரமற்ற மக்கள்கிட்ட கொண்டு நீர்வீழ்வான். ஸ்டெர்லைட்டை, இந்த அணு உலைய, எங்கெங்க நச்சு ஆலைகள் இருக்கோ அதெல்லாம் அங்கே ஒண்டி நீர்வீழ்வான். ஏன்னா அவன்கிட்ட அதிகாரம் இல்லை, அவனுக்கு தான் குரல் இல்லை. நீ வேணா பார்த்துக்க, எண்ணூர்ல போய் பாரு, எல்லா நச்சு ஆலைகளையும் அங்கே நீர்வீழ்ப்பான். எல்லா நச்சு ஆலைகளையும். முதல்ல அமோனியா செஞ்ச அந்த உர ஆலையில என்னன்னு சொல்லி தயாரிச்சான் தெரியுமா? ஊன்று வச்சிருக்கான் தெரியுமா? பிஸ்கட் தயாரிக்க போறோம். எப்படி? எல்லாமே ஏமாற்றுவார்கள். இதை மாற்றுவதற்கு பேர் தான் மாற்றம். இதிலிருந்து தான் மாற்றம். அப்ப எப்படி நிலமும் வளமும் சார்ந்த தற்சார்புக்கு எப்படி போற? 2000 ஏக்கர்ல மாடுனா நீ வாங்குறவா தூக்குச்சீட்டி வச்சு மேய்க்கிறது இல்ல. சிசிடிவி கேமரா சுத்தி ஃபென்சிங், அங்க குளிர் வெட்டப்பட்ட கண்ணாடி அறை. இங்கிருந்து பார்த்துருக்கோம் 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் ஏரி. எல்லா மாட்டுக்கு தீவனம் எல்லாம் அவன் சாப்பிட்டு அவன் அருமையா இருப்பான். சாணி போடுவான், வேக்கம் கிளீனர் மாதிரி உறிஞ்சி ட்ரக்ல ஏற்றணும். 1/2 கிலோமீட்டர்ல உரக்கிடங்கு அங்க ஒண்டி கொட்டுவான். அவன் தின்ட்டு போட்ட இறைக்கழிவு, அவன் போட்ட கழிவு, ஆடு மாட்டு கழிவு, மாட்டு கழிவு எல்லாத்தையும் குப்பை குடங்களை கொட்டுவேன். 100 ஏக்கர்ல செமிப்பேன். அதுல இருந்து பயோகேஸ், மீத்தேன் ஈத்தேன் தயாரிப்பேன். நோ மீத்தேன் ஈத்தேன் தயாரிக்கிற ONGC இழுத்து மூடுறா, வெளில ஓடுறா, தயாரிடாதுல்ல. நீ எனக்கு பயோகேஸ் தர வேணா, என்கிட்ட இருக்கு, உனக்கு எவ்வளவு வேணும் நான் தர்றேன். ஆடு மாட்டு கழிவு, மாட்டு கழிவுல இருந்து மன்னார்குடியில என் தம்பி அவன் வீட்டில் பயோகேஸ் தயாரிச்சு அம்மாவுக்கு அடுப்பறிக்க கொடுக்குறான், மின்சாரம் தயாரிக்கிறான், மோட்டர் பைக் ஓட்டிட்டு போறான். வீட்டில் தயாரிக்கிறான், அவங்க அண்ணன் நாட்டில் தயாரிக்கிறேங்கிற. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்ன உனக்கு பிரச்சனை? பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு உனக்கு தெரியுமா? 9 லட்சம் கோடி. கடன் எவ்வளவு தெரியுமா? 9 லட்சம் கோடி. நீ மாடு வளர்க்க தயங்குற. மாடல்ல, கெடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவைங்கிறான் வள்ளுவ பெருமகனார். கல்விதான் மானுடனுக்கு செல்வம், ஆனால் மாடும் செல்வம்ங்கிற. நீ எதை படிச்ச, எதை கேட்ட, எதை சொல்லி எதை கேட்கிற நீ தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வரணும். எல்லாவற்றுக்கும் பிரிதொரு நாட்டை சார்ந்திருக்க கூடாது. ஓ நாடு பாரு, பாதுகாப்பு கருவி, துப்பாக்கி ஆற்ற வாங்குது, பீரங்கி ஆற்ற, போர்க்கப்பலை ஆற்ற, ரபேல் விமான ஆற்ற வாங்குச்சு. ரபேல் பிரான்ஸ், இஸ்ரேல் ராணுவம் பீரங்கி. எல்லா நாடுகள்கிட்டையும் துப்பாக்கி, தோட்டா, பீரங்கி, வான்படை எல்லாம் வாங்கிட்டு எந்த நாட்டோட சண்டை போட்டு என் சொந்த நாட்டு மக்களை காப்பாற்ற போறேன் நீ சொல்லு. சரி, ரஷ்யா பிரான்ஸ் ரபேல் விமானத்தை விற்கிது, போர் விமானத்தை. இந்தியாவுக்கு மட்டும்தான் விற்பேன்னு சத்திய பிரமாணம் எடுத்திருக்கானா? பாகிஸ்தான் கேட்டா கொடுக்க மாட்டானா? அவனுக்கு வேண்டியது வியாபாரம். அவ்வளவுதானே கொடுப்பான். நீ இப்ப என்னதான் செய்த? நீ என்ன தயாரிப்ப? சாம்பிராணி, ஊதுபத்தி,
கற்பூரம், கொசுவர்த்தி, வேற என்ன தயாரிப்ப? அதிகபட்சமா குவாட்ரு, பிராண்டி, ரம்மு, ஜின்னு, விஸ்கி, கல்லு மது. கல்லு மது குடிக்கப்படாது. கல்லு மது இந்த சாரா இந்த இவங்க விற்கிறாங்க இல்ல, இந்த பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின்லாம் கோயிலில் கொடுக்குறாங்களே தீர்த்தம், புனித நீர். அதனால அதை வாங்கி நல்லா நீங்க குடிக்கலாம். ஏய் அண்ணன் ஒரு சத்தியம் சொல்றேன், இவங்களை ஒழிக்காம நீ நல்ல அரசியலையோ நல்ல அதிகாரத்தையோ ஆட்சியோ நீ அமைக்க முடியாது. நம்ம தாத்தா தேவனைய பாவாணர் திராவிடம் தீதுன்ட்டார். முதல்ல திராவிடத்துல தொடங்குறாரு, முடிக்கும் போது திராவிடம் தீதுன்ட்டார். இன்னொரு தாத்தா இருக்கான்ல, வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடுறான். யாரு? நம்மால் தான். யார் பாடியிருப்பான்னு தெரியுது இல்ல? ஆமா நம்மால் தான். ஏன் சீமான் சத்தமா பேசிட்டு இருக்கிறான்? தமிழ் பேச்சு மொழி இல்லடா, வீச்சு மொழி. எங்க ஆள் சொல்றான்ல, எங்கள் இங்க பாருங்க, நான் பேசி கேட்டேன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. எந்திரிச்சு போய் நல்ல வேணும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும்பரிது தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய், முழங்கு சங்கே முழங்குங்கிறான். பேசு முழங்குலாம் இல்ல, முழங்குறாங்கிறான். அதனாலதான் நாங்க முழங்குறோம். இந்த கத்துக்கத்தியே உங்க காதுல வந்து சேர 15 ஆண்டுகள் ஆயிருக்கு. இதை சுடுகாட்டில் என்ன பேசியிருக்காலும் 10-20 பணத்தை எழுப்பியிருக்கலாம். இந்த இனத்தை எழுப்புறதுக்கு பதிலாக பாவம் இந்த பையன் ரொம்ப நேரம் கத்திரிக்கான்னு பக்கத்தில் இருக்கா, வாடாடே ரொம்ப கத்திருக்காண்டா, எந்திரிச்சு போக முடியான்னு 2 பிணம் கூட எந்திரிச்சு வந்துருக்கும். ஐயா இது ஒரு இனமா? இந்த நூற்றாண்டுல நீ சாதி பார்த்துட்டு தெரியடா, உன்னை என்னடா பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லு, என்ன பண்ணலாம்? சமய வெறி, கடவுள் வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயேங்கிறார் புரட்சி பாவலர். இடை வந்த சாதி மதம். உன் மதம் தோன்றி எவ்வளவு நாளாச்சு? அதிகபட்சம் 2000-2500. உன் சாதி இடை வந்தது. நான் 50,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழன். அதுதான் என் அடையாளம். அந்த அடையாளத்துக்குள் 1-2 நீ அரசியல் வலிமை அடையாத வரை நீ தாய் நிலத்திலே அடிமையாகத்தான் இருப்பாய், கைகட்டித்தான் இருப்பாய்.